மகர ராசி அன்பர்கள் வந்து பாருங்கள், கடந்த 7 வருஷமாகவே மகரம் பட்ட கஷ்டம் சொல்லி மாளாது. உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சம் இப்படின்னு சொல்கிற மகரம் எத்தனையோ பார்த்துருக்கோம். எந்த வீரியத்தோடு ஆட்டி படைச்சாரோ அதே அளவு வீரியத்தோட, இன்ஃபேக்ட் அதை விட அதிகமான வீரியத்தை விட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாரு. சனி வந்து பார்த்திங்கன்னா மந்தன் முடவன், நிதானமாக தான் நல்ல பலன்களை கொடுப்பான். ஆக கொஞ்சம் வெயிட் பண்ணும், நிதானமாக தாராளமாக கொடுப்பான், கவலைப்படாதீங்க. ஃபுல் ஆன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னங்க, பொதுவாக வந்து பாருங்கள், 2025 ஆண்டு பலன்கள், 2026 ஆண்டு பலன்கள் இப்படின்னு தானே சொல்லுவாங்க. தமிழ் புத்தாண்டு பலன்களும் சொல்கிறீங்களே அப்படின்னா, கொஞ்சம் அதாவது சமீப காலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறோங்க. அதனால நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி 2025 பலன், 26 பலன் அப்படின்றது பார்க்குறோம். நம்ம தொன்று தொட்டு பயன்படுத்தி வந்தது என்ன அப்படின்னு தமிழ் புத்தாண்டை பேஸ் பண்ணி அந்த வருடம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்றத பலன்களை வந்து பார்த்திங்கன்னா பகுத்தறியறது. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொன்று தொட்டு பல நூறு வருடங்களை பார்த்துட்டு வந்தது. சரி, அந்த விதத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு ஏப்ரல் 14 காலை 9:40 மணிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறத பொறுத்து ஒவ்வொரு பிளானட்ஸும் என்னென்ன பாவத்தில் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்றது பலன் சொல்ல போகிறோம். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, மொதல் விஷயம் சனி பகவான். மகர ராசி அன்பர்கள் வந்து பாருங்கள், கடந்த 7 வருஷமாகவே மகரம் பட்ட கஷ்டம் சொல்லி மாளாது. தசை நல்லா இருந்தவங்க கொஞ்சம் எஸ்கேப் பண்ணாங்க. மீதி 80% உடல் சார்ந்த உபாதைகள்னால அவஸ்தப்பட்டவங்க உண்டு. தொழிலில் ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ், தொழிலை விட்டு ஒரே நாளில் துரத்தி அடிக்கப்பட்டவங்க உண்டு. குடும்பத்தில் பல பஞ்சாயத்து, பல சிக்கல்கள், பல குழப்பங்கள், சமுதாயத்தில் செய்யாத தப்புக்கு ஒரு அசிங்கம், அவமானம், அவப்பேர் வாங்குது, குழந்தைங்களால் ரொம்ப அசிங்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு எதிர் வீடு, பக்கத்து வீடு, இவங்க எல்லாமே தேவையில்லாமல் பகையாக போனது. உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சம் இப்படின்னு சொல்கிற மகரம் எத்தனையோ பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட மகரம் மொதல் விஷயம், சனி பகவான் உங்களை எப்படி ஆட்டி படைச்சாரோ, எந்த வீரியத்தோடு ஆட்டி படைச்சாரோ அதே அளவு வீரியத்தோட, இன்ஃபேக்ட் அதை விட அதிகமான வீரியத்தை விட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறார். உங்கள் ராசி அதிபன் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்க போகிறோம். அது ஒரு பெரிய 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 ப்ளஸ்ஸுங்க. ஸோ சனி வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் சப்போர்ட்டாக இருக்க போகிறா அப்படின் போது பாக்கி 8 கோள்களை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. எல்லாம் நல்லதும் நடக்க போது, கொஞ்சம் நிதானமாக காத்துட்ருங்க போதுமானது. ஏன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா மந்தன் முடவன், நிதானமாக தான் நல்ல பலன்களை கொடுப்பான். ஆக கொஞ்சம் வெயிட் பண்ணும், நிதானமாக தாராளமாக கொடுப்பான், கவலைப்படாதீங்க. குடும்பஸ்தானத்தில் ராகு, குடும்பத்தில் திடீர் தன பிராப்தி இருக்குது. குடும்பத்தில் வந்து பாருங்கள், வெளிநாட்டு கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம் இருக்குது. பையன் இங்கே படிச்சிருந்தாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, வீட்டுக்கார் இங்கே இருந்தாருங்க, வெளிநாட்டு போயிட்டாருங்க. அப்படி வெளிநாட்டு வருமானம் குடும்பத்தில் வந்து குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக நல்ல காசு நடமாட்டத்தோடு இருக்கிறதுக்கான பிராப்தம் எல்லாமே இந்த வருஷம் 12ஆம் மாதம் வரைக்கும் இருக்குங்க, கவலைப்பட வேண்டாம். என்ன 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. இப்போ தான் நம்ம சும்மா ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் கூட நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா, அப்பா அம்மா ஒரு குழந்தை இருக்கும், அந்த அப்பா ஒரு ஃபோன் வச்சுட்டுருப்பாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பார்த்துட்டுருப்பாரு. அம்மா ஒரு ஃபோன் வச்சுட்டுருப்பாங்க, அம்மா FB பார்த்துட்டுருப்பாங்க. குழந்தை ஒரு ஃபோன் வச்சுட்டுருக்கும், குழந்தை தோரா பூச்சி பார்த்துட்டுருக்கும். இப்போ 3 பேர் 3 ஃபோனோட தான் இருப்பாங்க. இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இல்லை இந்த காலகட்டத்தில். ஆக அந்யோன்யம் அப்படின்றது ஆல்ரெடி இல்லை. ராகு 2ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்தாலும் இது கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். பிள்ளைங்க பெரிய பெரிய பிள்ளைங்க, என் பிள்ளைங்க என் கூட பழகுது அப்படின்னா ஏதோ ஒரு ஆதாயம் கருதி பழகும். எங்கள் அப்பா கூட நல்லா பேசினா எங்கள் அப்பா எனக்கு எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பார். எங்கள் அம்மா கூட நல்லா பேசினா எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை திட்டி கூட எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இப்படி ஒரு ஆதாயம் கருதுன ஒரு உணர்வு தான் இருக்குமே தவிர ஒரு அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. அந்த உணர்வு, ஆதாயம் கருதிய ஒரு உணர்வு தான் மேலோங்கும் அப்படிங்களா. இதெல்லாம் பெரிய மைனஸ் கிடையாதுங்க, இந்த காலகட்டமே அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ராகு 2ஆம் பாவத்தில் இருக்க போது இப்படி ஒரு விஷயம் நடக்கும், புரியுதுங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேத்து 8ஆம் பாவம், உங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரஸிஸ் ஏதாவது இருக்குன்னா, மகரம் 7 நாட்டு சனியிலே நிறைய பேர் வந்து பாருங்கள் ஒரு மறைமுக உறவு முறையோட மிங்கிள் ஆனாங்க. சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் பாட்டன் சிவனேன்னு இருந்தோம், நாங்கள் தேரில் இருந்தோங்க, எங்களை வந்து பார்த்திங்கன்னா வழியே பழகி வழியே எங்களை ட்ராப் பண்ணி எங்களை வந்து வாண்டட்லி எங்களை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தெரிஞ்சு எங்களை வந்து அவங்க வசப்படுத்திக்கினாங்க அப்படின்ற மாதிரி சிக்கன மகரம் ஜாஸ்தி.
அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மறைமுக உறவுக்கும் அவங்களுக்கும் ஒரு கேப் அப்படின்றது வரும். இது நல்லதா, ரொம்ப நல்லது இல்லைங்களா? எப்படிடா அப்போ வெளியே வரலான்னு நீங்களே யோசிச்சுன்னு இருந்தீங்க அப்படின்னாலும், இல்லைங்க நான் ரொம்ப அந்யோன்யமாக இருந்தீங்க அப்படின்னாலும், இந்த காலகட்டம் நீங்கள் வெளியே வர்றது அப்படின்றது ரொம்ப நல்லது. அந்த விஷயத்தை கேத்து பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், உங்களோட சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் வரும். இது சூப்பரான நல்ல விஷயம் அப்படின்லாம். அதே மாதிரி என்னம்மா எங்களுக்கு அப்படிலாம் இல்லையேம்மா அப்படின்னா, இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் ப்ராப்பரான வைத்தியம் அப்படின்னு பண்ணிக்கணும். இல்லைனா அது ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. மரபு வழி சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா நம்மளோட பராமரிப்பு, நம்ம அதை பார்வையிடுறது, நம்மளோட தலையீடு, அந்த சொத்துக்களை பத்திரமா பார்த்துக்கணும். இல்லைனா வீண் வம்பு, வாதம், வழக்கு இதெல்லாம் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. பார்த்துக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. போயே பார்க்கல, 5 வருஷம் ஆகுதுங்க, 4 வருஷம் ஆகுதுங்க அப்படின்னா அதில் ஒரு ட்ராப் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதில் கவனம். சின்ன சின்ன அளவில் தான் இருந்தாலும் நாங்கள் உங்களை எச்சரிக்கிறோம். ரீசன் என்னென்னா, எத்தனையோ கோடி சொத்தை சும்மா அனாமத்தா கட்சியில் சும்மா உதவாதவனாக இருப்பான், அவங்ககிட்ட விட்டவங்களாம் நாங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறோம். புரியுதுங்களா? அப்போ படபலம், பணபலம், அதுக்கும் மேலே அவங்களுக்கு இந்த செல்வாக்கு, ஆளுங்க செல்வாக்கு இப்படியெல்லாம் இருந்து ட்ராப் பண்ணுறதுக்குனே நிறைய கூட்டம் கிளம்பியிருக்கு. ஆக சொத்து வாங்குறது பிரச்சனை இல்லைங்க. வயிற்ற கட்டி வாயை கட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம், அதை காப்பாற்றுறது ரொம்ப பெரிய பிரச்சனை. உஷாராக காப்பாற்றிக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1/6/2026 குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அது வரைக்கும் குரு வந்து ரோக குருவாக இருக்கார். அப்போ மகரத்தினோட கடனெல்லாம் அடைக்கணும் அப்படின்னு குரு பகவான் முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கான ஒரு சோர்ஸஸ்லாம் நம்மளுக்கு கொடுப்பார். ஓகேங்களா? இன்லெட்ஸை காமிச்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். 1/6/2026 குரு பகவான் மிதுனத்துலேருந்து பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றாரு இல்லைங்களா? அப்போ களத்திர குருவாக அமர்றார். அப்போ ரொம்ப இளம் வயசு மகர ராசி அன்பர்களுக்கு திருமண வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பூர்வீகத்திலேருந்து வரும், இல்லை தெரிஞ்சவங்க மூலியமாக, இல்லைனா அசலில் ரொம்ப ஒரு நல்ல குணமுடைய ஒரு குணவாளனாகவும் குணவதியாகவும் பொண்ணுங்க ஆணுங்க கிடைக்கிறதுக்கு வரன் கிடைக்கிறதுக்கான பிராப்தம் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி சுயதொழில் வச்சு நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா புதுசாக ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஓகேங்களா? உங்களை நீங்களே பதப்படுத்தி கொள்வதற்கு, பக்குவப்படுத்தி கொள்வதற்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பெருத்த லாபம் வரும். தம்பி தங்கச்சினோட சப்போர்ட்டும் கிடைக்கும். உங்களோட விடாமுயற்சி வெற்றியை தரும் அப்படின்றது உண்மை. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம் அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்குங்கம்மா, நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். எப்போ நாங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், இந்த காலகட்டம் எங்களுக்கு வீடு அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆகுமா அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னாலும், எங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அத்தனை பிரச்சனைகளும் இந்த வருஷமாவது ஓயுமா இல்லை தொடருமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னாலும், என் பிள்ளைங்க நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கேன். நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது பிள்ளைங்க வாழ்க்கை சார்ந்து, பிள்ளைங்களோட குணாதிசயங்கள் சார்ந்து இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் எது மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம சுய ஜாதகம் மூலிமா தாங்க தெரிஞ்சுக்கலாம். சுய ஜாதகம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா கேள்விகளுக்குமான இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.